ஒரு பொறுப்புள்ள அதிகாரி பொறுப்பேற்றுக்கு வர்றாரு. இன்னைக்காவது பொறுப்பா இருக்க வேணாம். இந்த ஸ்டேஷன்ல பெருக்கிறவங்களுக்கு கூட பொறுப்பு கிடையாது. சலாம் போடாத, பாலிஷ் போடு. எனக்கு இல்லையா, உன் ஷூவுக்கு. அங்க பார், ஷூ மண்ணு தின்னு இருக்குது. அதுக்கு வாய கடை வேணாம். முகம் தெரியணும், ஏன் முகம் தெரியணும். திரும்ப திரும்ப திரும்ப. எங்கயா அந்த பெல்ட் இருந்த பித்தளை பிள்ளை? பையன் பேர்ச்சம்பழம். பையன் பேர்ச்சம்பழம் வாங்கிட்டானா? என்ன விளையாடுறியா நீ? ஒன்ன போட்டிருந்தா 80 கிலோ கிடைச்சிருக்கும். ஒரு கிராமத்துக்கே கொடுத்திருக்கலாம். என்னடா காளை, மறுபடியும் பிக் பாக்கெட்டா? ஆமா சார், பட்ட பகல்ல பஸ் ஸ்டாண்ட்ல பிட் பாக்கெட் அடிச்சிட்டான் சார்னா. யாருகிட்ட? என்கிட்ட தான் சார். காக்கி சட்ட பக்கம் என் கை நீளாத தோற. நான் தொழில் நானே உள்ளவன். ஆமா. அப்போ ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு என் முண்டாடி கிட்ட அடி போட்டு டீ குடிக்க வாங்கி அந்த காசு என்ன ஆச்சு? எந்த பாக்கெட்ல அடிச்சான்? இந்த பாக்கெட்ல தான் சார். இதோ பச்சு. பாக்கெட்டு பர்ஸ் அப்படியே இருக்கு. பணம் எப்படியா போயிருக்கும்? அதானே தெரியல. போயா, உன் வேலையை பாரு. சார் காளை, இப்ப வர்ற புதிய ரொம்ப கண்டிப்பானவரு. உன் வேலையெல்லாம் இந்த ஏரியாவில் வச்சுக்காத. என்ன தெரியுதா? போ. தேங்க்ஸ் தோற. 10 ரூபாய் வச்சிருக்க பாக்கெட்ல. பாக்கிறதுக்கு பரிதாபமா இருக்குது. இந்த 10 ரூபாய் வச்சுக்கோ. இந்த பேட்டைக்கே பெரிய பிட் பாயிட்டுங்க. பேக்கெட்டையும் தொட மாட்டேன், பர்ஸையும் தொட மாட்டேது. உள்ள நோட்டை மட்டும் ரைட் கொடுத்துருவாரு. நான் இன்னைக்கே ராஜினாமா பண்றதா முடிவு பண்ணிட்டேன். ராஜினாமாவா? ஏந்திரா, ஏந்திரு. நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என்னை ஏன் அடிக்கிற? என்னை ஏன் கொல்ல? உங்களை கண்டுபிடிக்கத்தான் அந்த போலீஸ் உத்தியோகத்துக்கே வந்தேன். இனி இந்த உத்தியோகத்தையும் முதலிட போறேன். இத பாரு. நீ பார்வதிமா பிள்ளையா? நானே தான். சொல்றா, எங்க அவன்? இல்ல, தெரியாது. எனக்கு ஒண்ணும் தெரியாது. தெரியாது. சொல்லு. பாருதோட பாரு. நான் உசுரோட இருந்தா அவனை காட்டி கொடுத்துடணும்னு பயந்து என்ன கத்தியால குத்திட்டான். நான் பொழைச்சுக்கிட்டு அவனுக்கு தெரியாது. இப்ப எங்க இருக்கான் அந்த ராமநாதன்? இப்ப அவன் ராமநாதன் இல்ல, ரங்கநாதன். மெர்க்குரி மில்ஸ் ரங்கநாதன்.
துறை ரங்கநாதன் குடும்பத்தையே கொண்டாந்துட்டேன். என்ன சொல்ற? இவதான் பொண்டாட்டி. இவ எப்படி? பொல்லாதவ. இவன் புள்ள. இவன் பொம்பளை பொறுக்கி. இவ பொண்ணு லா காலேஜ்ல படிக்கிறான். ஏன் வாத்தியார யோசிக்கிற? அவனை தீர்த்திர வேண்டியதானே. அவனை தீர்த்துறது எனக்கு கஷ்டம் இல்ல. அவனை பழி வாங்கறதுக்கு ஒரு புது பிளான போட்டுக்கிட்டு இருக்கேன். சட்டம் படிக்கிறாளா? சட்டத்தை படிக்கிற இவகிட்டே திட்டத்தை பிடிக்கிறேன். என்னடா போர்டு இது? என்னை மிதிக்காதே. அப்ப மிதிச்சிட வேண்டியதுதான். மிதி. பாரு, இது என்னடா போர்டு? என்னை பறிக்காதே. அப்ப பறிச்சிட வேண்டியதானே. பறி பறி. என்னை அணைக்காதே. எப்படி பாப்பா? செய்யாதங்கிறத செஞ்சுதான் எங்களுக்கு பழக்கம். என்னடா அணைப்ப இங்க வச்சுக்கலாமா அங்க வச்சுக்கலாமா? டேய், பாப்பா கிட்ட என்னடா பர்மிஷன் கேட்டுக்கிட்டு? அப்ப தூக்கு. இவங்க என்ன விரட்டாங்க. இவங்கதான் எங்களை பிரிக்காதே. எங்களுக்கு பிரிச்சு தாண்டா பழக்கம். இறங்கி வாடா கீழே. வரமாட்டேன். வினோ ஸ்பீக்கிங். ஹலோ. ஹலோ, யார் பேசுறது?
கீதா பேசுறேன். கீதாவா? அதான் பேசுறது பாடுற மாதிரி இருக்கு. என்ன கீதா, என்ன விஷயம்? அது வந்து உங்களை சொல்லுங்க. ஒண்ணு இல்ல. Sweet dreams. Good night. ஹலோ மிஸ், வெயிட்டிங் ஃபார் பஸ்? Yeah. இந்த பர்சனாலிட்டி பஸ்ல போலாமா? கார் காலியா இருக்கு, ஜாலியா போலாமே. அப்படியா? நடந்தே போறேன்றியா? வெரி குட். அடுத்த பாத யாத்திரை ஒண்ணுதான். ஹாய். ஹலோ. பஸ் வரதுக்கு லேட் ஆகும், கார்ல போலாமே. போலாமே. தட்ஸ் வாண்டர்ஃபுல். எங்க ஹோட்டலா, பீச்சா? போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனா? நீ என்ன பொம்பளை போலீஸா? மஃப்டில வந்திருக்கியா? இல்ல, அங்கதான் எங்க அப்பா எஸ்ஐயா இருக்கிறாரு. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாமே. ஓ நோ 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 நோ. அவருக்கு பாவம் ஸ்டேஷன்ல எவ்வளவோ வேலை இருக்கும். அவரை நல்லா உழைச்சு கமிஷனரா வர சொல்லு. நான் வரட்டா சிஸ்டர்? நம்ம போலாமா? இது யாராது இவ்வளவு ஸ்வீட்டா ஒரு வாய்ஸ்? எல்லாரையும் கூப்பிட்ட, என்ன கூப்பிட்டியா? சார், நீங்க தான் பெரிய சிஐடின்னு சொல்லிக்கிறீங்களே, பரீட்சைக்கு முன்னாடி உங்களால கொஸ்டின் பேப்பரை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா? ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது? என்ன தப்பு? நான் பரீட்சை எழுதினதுக்கு அப்புறம் பாவம் அப்பா தெரு தெருவா ஆன்சர் பேப்பருக்கு அலையறதை விட இது எவ்வளவோ பெட்டர் இல்லையா? என்னடா என் தலையை போட்டு உருட்டிட்டு இருக்க? அப்பா, நான் சொல்லல. நீ சொல்லல, இப்ப நான் சொல்றேன். அப்பா, இவர்தான் மிஸ்டர் நிரோத். நம்ம விரோத். உன் பேர் என்னையா? மிஸ்டர் வினோத். மிஸ்டர் வினோத், டைரக்டர், யுனிவர்சல் டிடெக்டிவ் ஏஜென்சி. உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷப்பட வேண்டியவன் நான் தான் சார். தேங்க்யூ. ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க, பேசாம வரீங்களே? எஸ், நான் இப்ப ஒரு முக்கியமான கேஸ் டீல் பண்ணிட்டு இருக்கேன். என் லைஃப்லயே ரொம்ப முக்கியமான கேஸ். கேஸா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோ? அத சொல்லத்தானே உங்களை வர வச்சிருக்கேன். நீங்க சட்டம் படிக்கிறவங்களாச்சே, இந்த கேஸுக்கு நீங்க முடிவு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வழக்க சொல்லுங்க, நான் முடிவு சொல்றேன். ஒரு அழகான இளம் விதவை, அவளுக்கு ஒரு பையன், அவனுக்கு 5 வயசு. அந்த விதவை ஒரு பெரிய பணக்காரி, அவளுக்கு ஒரு மேனேஜர், அவன் ஒரு அயோக்கிய. அவளையும் அனுபவிக்கணும், அவ சொத்தையும் அபகரிக்கணும். அதுதான் அந்த மேனேஜருக்கு ஆசை. ஒரு நாள் மார்னிங் சேட்டு கொடுக்க வேண்டியதை கேஷாவே கொடுத்து செட்டில் பண்ணிட்டான். அதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. வேத்து கிடக்குறிய விசிறி விடலாம்னு தான். மேனேஜர், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. மேனேஜர், என் புருஷன் எனக்காக விட்டுட்டு போன சொத்தை பத்தி கூட நான் சந்தோஷப்படல. ஆனா இத மேனேஜ் பண்றதுக்காக உங்களை விட்டுட்டு போனாரே, அத நினைச்சாதான் I feel very happy. Really? நான் சொத்தை மட்டுமா மேனேஜ் பண்றேன், உன்னை நான் தானே மேனேஜ் பண்ணணும். மேரேஜ் பண்ணிக்காமலேயே மேனேஜ் பண்ணிக்குவேங்கிறீங்க. மேனேஜர், நீங்க மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உங்களை எப்போ டிஸ்மிஸ் பண்ணிருப்பேன். மேடம், சட்டப்படி என்ன டிஸ்மிஸ் பண்ண முடியாது, அது தெரியுமா? Is it? அதனாலதான் நீங்களே ராஜினாமா பண்ணிட்டதா உங்ககிட்டயே கையெழுத்து வாங்கிட்டேன். Yes,
இப்ப உங்க தலையெழுத்துக்கு கீழே தான் உங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க. மிஸ்டர் மேனேஜர், என்னைக்கு என் புருஷன் கண்ணை மூடினாரோ அன்னைக்கே ஏன் சொத்து மேலையும் ஏன் மேலையும் கண்ணை வச்சிட்டீங்கன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். மேனேஜர், ஓ எக்ஸ் மேனேஜர், சேட் 5 லட்சம் கொடுத்ததா சொன்னீங்கல்ல, அவர் 7 லட்சம் கொடுத்து அனுப்புனதா இப்பதான் போன் பண்ணாரு. நீங்க போலியான டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணி வர்றதுக்குள்ள நான் போலியான ராஜினாமா தயார் பண்ணிட்டேன். இனிமே நீங்க கோர்ட்டு கூட போக முடியாது. எப்படி என் சாமர்த்தியம்? மிஸ்டர் ராமநாதன், கைய விடுங்க. நோ. ராமநாதன், கைய விடு. பார்வதி, மரியாதை அந்த லெட்டர் கொடுத்து. இடியட், கைய விடுடா. அவுட். ஐ சே அவுட். இப்ப போறேன். டே மகேஷ், மணி 11 இன்னும் தூக்கம் வரல? நீ போய் படுத்துக்குமா, நான் அந்த புக்க படிச்சுட்டு வரேன். காலையில உன் பர்த்டேக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர போறாங்க. அந்த நேரத்துல நீ தூங்கிட்டு இருந்தா உன்னை கோட்டை பண்ண போறாங்க. சீக்கிரம் வந்து பாடு. வந்துட்டியா? பக்கத்துல படுத்துக்கோ. தேங்க்யூ. இடியட், உன்னை யார் இங்க வர சொன்னது? யாராவது பார்த்து என்ன நினைப்பாங்க? அப்போ கதவை மூடிடுறேன். யூ ஸ்கவுண்டர், உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த ராத்திரில ஏன் பெட்ரூம்குள்ள வருவேன்? கெட் அவுட். ராத்திரி பகலு உன் பெட்ரூம் என் பெட்ரூம், உன் பணம் என் பணம், இப்படி தனித்தனியா இல்லாம எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்காக தானே வந்திருக்கிறேன். என்ன சொல்ற? இது கோச்சிக்காது. என்னதானே அடிச்ச நீ? அடிக்கிற கைதான் அணைக்கும். அட பாவி, என் புருஷன் தான் வேற நீ வேற நினைக்கல. அவருக்கு துரோகம் பண்ணாதே. தான் வேற நான் வேறன்னு உன் புருஷனே நினைக்கல, நீ நினைக்கலாமா? வேண்டாம் ப்ளீஸ். வேண்டான்னு சொன்னா பொம்பளைகளுக்கு வேணும்னா பார்வதி அவன் பார்க்க போயிட்டோம். பணப்போட்டிய நம்மள தேட வச்சுட்டான். போ வெளியே, வெளியே போ. நின்ன சுட்டுடுவேன். போடா, போ, போடா. வந்துரு ஐயோ, அம்மா, அம்மா, என்ன பாருமா, பேசுமா, என்னோட பேசுமா, அம்மா, 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 பேசுமா, அம்மா, அம்மா, ஐயோ, அம்மா, பாருமா, அம்மா, அம்மா, ஐயோ. என்ன துற, பார்வதிய க்ளோஸ் பண்ணிட்ட, அவ பணத்தையும் அபேஸ் பண்ணிட்ட. என் பங்கு எங்க? குடுக்கத்தானே கூட்டு வந்திருக்கிறேன். வாங்கிக்க. காளி சாவல, தப்பிச்சுக்கிட்டான். அந்த பையன் 20 வருஷமா அந்த வில்லனை தேடி அலைஞ்சான். காளி மூலமா அவன் கண்டுபிடிச்சிட்டான். அந்த பையன் கோர்ட்டுக்கு போக விரும்பல, தண்டனையை தானே கொடுக்கலாம்னு நினைச்சான். அதுக்காக அவனை கொலை செய்ய கூட முயற்சி பண்ணான். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டான். இந்த வழக்குக்கு நீங்க தான் நீதிபதி. நீங்க தீர்ப்ப சொல்லுங்க, நான் தீர்த்து வச்சிடறேன். நானா இருந்தா அந்த வில்லனை கொல்ல மாட்டேன். அவன் எப்படி தன் தாய தன் கையால கொன்னுட்டு வேதனைப்படுறானோ அதே மாதிரி அவன் காலம் பூரா சித்திரவதை அனுபவிக்கணும். தேங்க்யூ வெரி மச்.
ஒண்ணு அந்த கப்பல் இருக்கிற சரக்கு அவங்களா கொடுக்கணும், இல்ல அந்த கப்பலையே கடத்தி ஆகணும். 1 minute. எஸ் ரங்கநாதன். மிஸ்டர் ரங்கநாதன், உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் உன் கையால நீ கொலை செய்ய போற. யார்? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் என்ன சொல்றேங்கிறதா முக்கியம். இப்ப என்னோட பேசிட்டு இருக்கிறானே, அவன் எந்த நம்பர் இருந்து பேசுறான்னு கண்டுபிடிப்போம். எஸ் சார். என்ன அமைதியாயிட்ட? ஓ, நான் எங்கிருந்து பேசுறேன்னு கண்டுபிடிக்க பாக்குறியா? அது உன்னால முடியாது. முட்டாளுங்க பேச்சை நான் பெருசா எடுத்துக்கிறேன். நான் முட்டாளா புத்திசாலியாங்கிறத சீக்கிரத்திலேயே காட்டுறேன். See you. இந்த போட்டோ பாரு, யாருன்னு தெரியுதா? யார் பாது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? உனக்கு சில்க தெரியாது? ஜெயமாலினி தெரியுமா? தெரியாது. நீ சிஐடி தானே, அட்லீஸ்ட் சிஐடி சகுந்தலாவது தெரியுமா? நான் சினிமாலாம் பாக்குறதுல படிச்சு போயா, நீ இந்த ஜென்மம் எடுத்ததே வேஸ்ட். நான் சில்க லவ் பண்றேன்பா, ஒரு தெய்வீக காதல். நீ கொஞ்சம் லைன் போட்டு கூட. என்னப்பா நீ என் தொழிலையே மாத்திருவ போல் இருக்க. இது என்னப்பா தப்பு? இத தப்புன்னு விஸ்வாமித்திரன் நினைச்சிருந்தாருன்னா ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்திருக்காது. அதே மாதிரி கிருஷ்ணன் நினைச்சிருந்தா அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் கல்யாணம் நடந்திருக்காது. அப்புறம் வாழ்க்கை பூரா ராமனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு வில் இருந்திருக்குமே தவிர ஒரு த்ரில் இருந்திருக்காதுப்பா. ஏய் நிறுத்தப்பா, புராணங்களை எதுக்கு இருக்கிறதுன்னு ஒரு விவசாயம் இல்லாம போச்சு. ச்சே. உடனே கோச்சிக்கிற பத்தியா நீ? சி மிஸ்டர் நிரோத், மிஸ்டர் வினோத், எனக்கு சில்க்னா ஒரே வெறி. இங்க பாத்தியா, இந்த சட்டை அது சில்க், இந்த ஸ்கார்ஃப் அது சில்க், இந்த பேண்ட் அதுவும் சில்க். இவ்வளவு ஏன் இங்க? ஏய், என் வாழ்க்கையில எனக்கு ஒரே லட்சியம், அடைந்தால் சிலுக்கு இல்லையே சுருக்கு. ஒரு சிஐடி கத்த வேலை கொடுப்பா. நீ அப்படி போறியா நீ? கொடுக்கலாம், ஆனா உன்னை எப்படி நம்புறது? என்னப்பா, உன்னை பெத்த அப்பனை விட என்ன நீ அதிகமா நம்பலாம். உண்மையாத்தான் சொல்றியா? உன் உயிர் மேல ஆணையா சொல்றேன். அப்போ நமக்குள்ள ஒரு பிசினஸ் டீல் வச்சுக்கோமா? இந்த பாரு, நான் 10 ரூபாய் தருவேன், நீ பதிலுக்கு 5 ரூபாய் தரணும். 100 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய் தரணும். எப்படி? வெரி குட், பிசினஸ் நல்லா இருக்க. ஆனா ஒரு சின்ன விஷயம், நான் தர போறது கள்ள நோட்டு, நீ தர வேண்டியது ஒரிஜினல் நோட்டு. அப்போ உங்க அப்பன் கள்ள நோட்டு அடிக்கிறானா? பத்தியா, ஒரு சிஐடி வேலை காமிக்கிற பத்தியா? ஆல்ரைட், அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். எனக்கு பிசினஸ் தான் முக்கியம். குட். இதுல 10,000 ரூபாய் இருக்கு கள்ள நோட்டு, பதிலுக்கு நீ 5,000 ரூபாய் ஒரிஜினல் நோட் தர முடியுமா? டீல். குட் டீல். முக்கியமான விஷயம், வர ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அன்னைக்கு எனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கும். கவலைப்படாத, ஏப்ரல் 2ஆம் தேதி நீ எங்க இருந்தாலும் உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துறேன். தேங்க்யூ. சில்க் சில்க். என்னப்பா நீ தும்முனா கூட சில்க் சில்க்னு சொல்ற? தும்மல் மட்டுமா? நீ என் சிரிப்பை பார்த்தது இல்லையா? சில்க் 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 சில்க். யார பார்க்கணும்? சந்திர வீடு தானே? இப்ப சந்திரவை பார்க்க முடியாது, நீங்க புறப்படலாம். அம்மா, நான் அவரை பார்க்காம போக முடியாதுங்க. அவனை எதுக்கு பார்க்கணும்? உன்னை பார்த்தாலே தெரியுது, அவனை நீ ஏற்கனவே பார்த்துட்டு. போய் ஒரு நல்ல டாக்டரை பாரு. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம்மா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவளை உங்க புள்ள இந்த கதிக்கு ஆளாக்கிட்டா. அவளை வாழா வெட்டி ஆக்கிடாதீங்கம்மா. மா மா சந்திரு. அடடே மாலத்தியா, சௌக்கியமா? எப்ப வந்த? நீ யாரு? எதுக்கு வந்த? உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. அம்மா இவங்களா யாரு? தம்பி, அண்ணா தங்கச்சி, உன்னை யாரு மாத்த நிலைமைக்கு ஆளாக்குனது? தள்ளி நில்றா. நீங்க அப்பா ஆயிட்டீங்க. அப்படியா? அம்மா நீ பாட்டி ஆயிட்ட. அறிவு கெட்டவன், பாய முடுறா. என்னடா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் ஒண்ணும் பண்ணல. அத பீச்சுக்கு போலாமான்னு போலான்னுச்சு போனோம். அப்புறம் ஹோட்டலுக்கு போலாமான்னு போலான்னுச்சு போனோம். அங்க ரூம் போடலாமான்னு போடலான்னுச்சு போட்டேன். ஏமா அப்புறம் இங்க வரலாமான்னு கேட்க வேண்டாம்? இப்ப தெரிஞ்சுக்கோ, அவனா எதுவும் பண்ணல. உன் பொண்ணு இடம் கொடுத்தனால தான் எல்லாம் நடந்திருக்கு. தம்பி, என்னப்பா இது? என் மகளை இப்படி நடுத்தல விட்டுட்டியப்பா.
என்ன அநியாயமா போய் சொல்றேன்? அன்னைக்கு காலையில உங்க வீட்டுல கொண்டாந்து விட்டுட்டு தானே வந்தேன், அதுவும் என் கார்லயே, பெட்ரோல் சார்ஜ் கூட கேட்கல. இல்ல மாலு? டேய் போடா உள்ள. வாமா மாலு. ஆம்பளை குழந்தை பிறந்தா என் பேர் வை, பொம்பளை குழந்தை பிறந்தா எங்க அம்மா பேர் வை. ஒரு வேளை 2 கட்டான பிறந்துட்டா உங்க அப்பன் பேர் வச்சுக்க. போய் தொல்லடா. வட்ட அர்த்தநாரின் பேர் வையே. அப்ப அது கொடுத்து கேட்டேன். லபோதிபோ சட்டம். பாத்தியாப்பா என் பையன் எவ்வளவு அப்பாவியா இருக்கான். அவனை கூட்டு போய் உன் பொண்ணுக்கு எடுத்து வச்சிருக்காளே. ஐயோ, உங்க புள்ள பொய் சொல்றாரம்மா. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொய் சொல்லி ஏமாத்தி இவளை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டாரம்மா. சரி சரி, ஒரு 200 ரூபாய் தரேன். டாக்டரை பார்த்துட்டு வீடு போய் சேருங்க. அம்மா 200 ரூபாய் இருக்குமா? 2 ரூபாய் இருந்தா கொடுங்க. ஊட்ட பூச்சி மருந்து வாங்கி சாப்பிட்டு நான் செத்து போயிடுறேம்மா. என்னடி மிரட்டுறியா? ஏ கூர்க்கா, இவங்களை கழுத்து பிடிச்சு வெளியில் தள்ளு. என் உயிரே போனாலும் சரி, நான் இந்த இடத்தை விட்டு போக போறது இல்ல. ஓஹோ, அப்படியா? டேய், அந்த நாய்களை விடுறா. பாருங்கம்மா, இப்ப எங்களை சம்பந்தம் இல்லைன்னு விரட்டுறீங்க. சம்பந்தின்னு என் கால்ல விழ வைக்கிறேன். அப்படியா? அது எப்படி? உன் புள்ள என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதா எழுதின கடுதாசி வச்சிருக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போ. வாமாப்பா. அந்த லெட்டரோட அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் தம்பி, எப்படியாவது அந்த லெட்டர் கடைச்சு கொண்டு வந்திருக்க. எவ்வளவு பணம் வேணாலும் தரோம். எனக்கு பணம் முக்கியம் இல்லைங்க, நீங்க தான் முக்கியம். இதத்தான் அந்த மாலத்தையும் என்கிட்ட சொன்னா, அதை மட்டும் தப்பு நீங்க. சும்மா இருடா, குழப்பமே உன்னாலதான். இருங்க தம்பி, காஃபி கொண்டு வரேன். எனக்கு கொண்ட மிஸ்டர் நிரோத். இத நீ ஞாபகம் வச்சிருந்தா இந்த குழப்பமே வந்திருக்காது. சாரி மிஸ்டர் வினோத், நீ எனக்கு கொடுக்க வேண்டிய ஷேர் இருக்குல்ல, 5000 ரூபாய். அதான்ப்பா அந்த கள்ள நோட்டு. அந்த பணத்தை இந்த கேஸுக்காக நீயே வச்சுக்க. கரெக்ட். அந்த பணம் எனக்கு தேவைப்படும். வா வந்து உட்கார். வெக்கப்படுறியா? உட்காரு. தொட்டுட்டார், உட்காருட்டார். எல்லோரும் கேட்டு கைத்தாளம் போட்டு பாடுங்கள் பாட்டு. I am happy. பொன்னந்தை காற்று பன்னீரின் ஊற்று சொல்லட்டும் காற்று. I am happy. எல்லோரும் கேட்டு கைத்தாளம் போட்டு பாடுங்கள் பாட்டு. I am happy. பொன்னந்தை காற்று பன்னீரின் ஊற்று சொல்லட்டும் காற்று. I am happy. I am the happiest man in the world. I am the happiest man in the world. சித்திரம் ஒன்று சிரித்தாட, அதன் சித்திர பின்னி பின்னி சதிராட. சித்திரம் ஒன்று சிரித்தாட, அதன் சித்திர பின்னி பின்னி சதிராட. என் சிந்தைக்குள் எண்ணம் ஒன்று நிழலாட, நல்ல சந்தோஷ நேரம் என்று இசைப்பாட. சரி மம்ம பாப்பா நினி 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 சத்தா நினி பாப்பா மம்ம ரேரிதா. மின்மினி பூக்கள் சின்ன புறாக்கள் இன்பக் கனாக்கள் காண்க. புன்னகை மாங்கள் பொன்னிற மீன்கள் பன்னெடும் நாட்கள் வாழ்க. முத்துக்கள்
முத்துக்கள் ரெண்டை பெற்ற சிப்பி சிரிக்க அந்த சிப்பிக்கு முத்தை தந்த மேகம் சிரிக்க முத்துக்கள் ரெண்டை பெற்ற சிப்பி சிரிக்க அந்த சிப்பிக்கு முத்தை தந்த மேகம் சிரிக்க இந்த சந்திப்பை எண்ணி எண்ணி நானும் சிரிக்க அது என்னென்று காலம் சொல்லும் செய்து முடிக்க எல்லோரும் கையை கட்டி பாடுங்களே இன்று இன்பத்தின் எல்லை வரை ஓடுங்களே நல்ல உல்லாசம் எங்கே என்று தேடுங்களே புது உற்சாக வேகம் வந்து ஆடுங்களே புது உற்சாக வேகம் வந்து ஆடுங்களே எல்லோரும் கேட்டு கைத்தாளம் போட்டு பாடுங்கள் பாட்டு I'm happy பொன்னந்தி காத்து பன்னேரின் கூத்து சொல்லட்டும் பாட்டு I'm happy I'm the happiest man in the world 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 Thank you என்னுடைய பிறந்த நாளுக்காக வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன் I am the happiest man in the world no doubt அன்பான மனைவி அழகான பொண்ணு புள்ள புள்ள என்னுடைய ஆஸ்திக்கெல்லாம் ஒரே மகன் என்கிட்ட சொல்லவே இல்லையே அதுல என்னடா சந்தேகம் இந்த உலகத்திலேயே சந்தோஷமான மனுஷன் என்ன தவிர வேற யாருமே இருக்க முடியாது பாத்தியா சொன்ன உடனே மணி அடிக்குது கோபால் bring the phone yes ரங்கநாதன் ஸ்பீக்கிங் மிஸ்டர் ரங்கநாதன் நீயா உலகத்திலே நீதான் சந்தோஷமானவன் நினைக்கிறியா உன் சந்தோஷத்துக்கு என்னையோட சாவுமணி அடிச்சிடுறேன் 2ஆம் தேதி தானே உன் மகனுக்கு பர்த்டே அது அவனுக்கு டெத்டே முதல் தாக்குதல் எப்ப தெரியுமா அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி ஏப்ரல் 1ஆம் தேதி ராத்திரி சரியா 12 மணிக்கு உன் மகன் சந்துருவை நீ உன் கையால கொலை செய்ய போற ஓகே குட் பை அவசியம் போயிட்டாங்க புல்லு புல்லு இருக்கு நீ எதிர்பார்க்க என்னப்பா யாரு மாணிக்கமா ஆமாங்க இன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டில நம்ம பிசினஸ் சர்க்கிள்ல யார் யார் வரல நாகலிங்கம் வரலீங்க நாகலிங்கம்மா அப்பவே சந்தேகப்பட்டேன் மறுபடியும் அவன் என்னோட விளையாட ஆரம்பிச்சிட்டான் மாணிக்கம் எனக்கும் அவனுக்கும் பிசினஸ் விஷயமா பேச வேண்டியது இருக்கு எப்படியாவது அவனை ஏமாத்தி என்கிட்ட கூட்டிட்டு வரணும் தவறவே கூடாது என்ன சரிங்க பா என்னப்பா ஏய், நீ 10 நிமிஷத்துல ரெடி ஆகணும் பாம்பே போறேன் பாம்பேயா நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் பாரு நாடு கடத்துறேன் சந்துரு நீ பாம்பே போறியே அப்படியே அமிதாப் பச்சன் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்துறேன் வராது அவர் எனக்கு எட்டவே எட்டாது ஸ்டூல் போட்டாதான் நான் கையே கொடுக்க முடியும் என் லெவலுக்கு ஏதாவது முக்கிரியா சிராணி இந்த மாதிரி சொல்ல மாட்டே நீ முதல்ல உன் நாய் கிட்ட கையெழுத்து வாங்கிக்க நீ பாருங்கப்பா இந்தாங்க ஏய், மருந்து சாப்பிட்டியா சாப்பிட்டேன் நான் ஒரு பிளட் பிரஷர் நீ ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட் மருகான ஏய். பைத்தியம் அப்பாடா
நான் ஒருத்தி தான் இந்த வீட்ல கம்ப்ளைண்டே இல்லாம இருக்கேன். எவன் சொன்னா? எங்களுக்காவது ஆளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். உன்னை பத்தி தான் ஆளாளு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நானும் துப்பு தொலைக்கிட்டு தான் இருக்கிறேன். இது என்ன ட்ரெஸ் இது? ஒரு டேபிள் கிளாத்ல ஓட்டையை போட்டு அதை கழுத்து வழியா மாட்டிக்கிட்டா? அப்பா இதெல்லாம் விசாரி. டேய் சீக்கிரம் ரெடி ஆகு போ. இல்ல பாய், என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என் பர்த்டே பார்ட்டிக்கு கொண்டு நான் சொன்னதை செய். நீ இன்னைக்கு புறப்படுற, 3ஆம் தேதி திரும்பி வர்ற. ஏங்க திடீர்னு பாம்பேக்கு போக சொல்றீங்க? You shut up. அவருக்கு தான் பிரஷர் ஆச்சு, போய் தொலையண்டா. அவ்வளவு பெரிய பம்பாயில நான் போய் தொலைச்சிட்டா அப்புறம் எவன் என்ன கண்டுபிடிப்பான்? ஏய் உனக்கு பிரஷர் இருந்தாலும் ஊருக்கே பிரஷர் கொடுக்குற நீ. இதுக்கெல்லாம் நான் எப்படியாவது ஒரு முடிவு கட்டிடுறேன். என்ன சொன்ன? நான் போயிடுறேன். அமிதாப் பச்சன் அட்ரஸ் என்ன? பையனை எங்க ஒளிச்சு வச்சிருப்பான்? இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையே. நாளைக்கு ஏப்ரல் 1. இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு. இப்படி கண்டுபிடிக்க. சார், உங்களை பத்தி பேப்பர்ல ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? துப்பறியும் துறையில் உள்ள மேல்நாட்டு நுணுக்கங்களை பயில்வதற்காக அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் UDA வினோத்திற்கு எங்களது வாழ்த்துக்கள், நண்பர்கள். சார், இத பத்தி என்கிட்ட கூட சொல்லலீங்களே. உண்மையா போனா தான் உங்ககிட்ட சொல்றதுக்கு. அப்படின்னா ஒரு பறவைக்கு வலை விரிச்சிருக்கேன், வந்து விழுதான்னு பார்க்கணும். ஹலோ. 1 minute. சார், சந்திர பேசுறாரு. வலையில பறவை விழுந்துருச்சு. ஓ ஓகே. சந்துருவா, எங்க இருந்து பேசுற? வினோத், நீ வெளிநாடு போறதா செய்தி வந்திருக்கு. என்கிட்ட எல்லாம் சொல்லிக்க வேண்டாமா? இன்னைக்கு என்ன தேதி? ஏப்ரல் 1. யாரோ இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்து ஏப்ரல் ஃபுல் ஆக்கிருக்காங்க. ஏன்பா, அவங்க உன்னை ஏப்ரல்ல ஃபுல் ஆக்கினாங்கிறதுக்காக என்ன வாழ்க்கை பூரா ஃபுல் ஆக்கிடலான்னு பாக்குறியா? ஏன்பா, கடுதாசியை கடத்தி தரேன்னு என்கிட்ட காசை வாங்கிட்டு இப்ப கம்பி நீட்டலான்னு பாக்குறியா? உன் காரியத்தை முடிக்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏன்பா, நீ எப்பப்பா காரியத்தை முடிக்கிறது? நான் எப்ப நிம்மதியா இருக்கிறது? அதுக்குள்ள பிள்ளைகளே பெத்துக்கு போறாப்பா. அதுவும் என் பேட்லுக்கு ரெட்டையா பிறந்து தொலைக்கும். இந்த பாரு, நீ அந்த கடுதாசி கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்தாதான் நான் நிம்மதியா கரப்படியாம இன்னொருத்திட்ட போய் சேர முடியும். உன்னை சேர வேண்டிய இடத்துல நான் இன்னைக்கே சேர்த்து வச்சிடறேன். முதல்ல எங்க இருந்து பேசுற சொல்லு. ஐயோ, இப்ப நான் பம்பாயில இருந்து பேசுறேன். பம்பாயில இருந்தா போன் நம்பர் சொல்லு. 346798. உன்னை சாயங்காலம் நானே கான்டாக்ட் பண்றேன். வெளியில போயிடாத. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யவே மாட்டேன். அறிவுகிட்ட மேனேஜர் ஒரு பொண்ணை ரூமுக்கு அனுப்புறேன்னா என்ன ஆச்சு? நீங்க கோர்ட்டுக்கு போவீங்கன்னு பயந்து அந்த பையன் பம்பாயில ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவன் அங்கிருந்து கொண்டு வரதுக்கு நீங்க தான் ஒத்துழைக்கணும். அதுக்கு இப்ப அவசியம் இல்ல தம்பி, போய் பாருங்க. சந்துரு, நான் வினோத் பேசுறேன். அட, எத்தனை நேரம் பாவம் போன் காலுக்காக வெயிட் பண்றது? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சொல்றதை கேளு. ஆமா, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா குழந்தை பிறந்துரும். இப்பவே குழந்தை கத்துற சத்தம் என் காதுல கேக்குதியா? நான் சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நீ விளையாடிட்டு இருக்கே. உங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக். அம்மாவை ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. நீ இப்ப எங்க பேசுற? நான் உங்க வீட்டுல தான் பேசுறேன். உங்க அப்பா உன்னை உடனே புறப்பட சொன்னாரு. நான் உடனே புறப்படணும்னா எப்படிப்பா? நான் பாம்பே ஏர்போர்ட் போன் பண்ணி பார்த்தேன். நைட் ஃளைட் இடம் இருக்கு, நீ உடனே புறப்படு. நான் உனக்காக மெட்ராஸ் ஏர்போர்ட்ல காத்துட்டு இருக்கேன். உடனே வரேன். என்ன நாகலிங்கம், பிசினஸ் எங்கேயே முடிச்சிருவோமா? என்ன என்ஜின் ஏதோ தகராறு பண்ணுது? பேனட் திறந்து விடு. சூட்கேஸ் உள்ள வச்சுட்டு போ. எங்க போயிட போகுது? இருக்கட்டுங்க. என்னையா மிரட்டுற? 10 நாளா நீ என்ன தூங்க விடல. உன்னை நிரந்தரமா தூங்க வச்சுட்டேன். இனிமே நான் நிம்மதியா தூங்க.
வினோத், எங்க அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? உங்க அம்மா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. எங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் நீ சொன்ன உடனே பதறி போயிட்டேன். என்ன பண்றது, தலையெழுத்து இப்படிதான் நடக்கும். மனசை தேத்திக்கப்பா. அம்மா மேல ரூம்ல இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாரு. அம்மா, ஐயா, நான் காவக்காரன் பேசுறேன் ஐயா. என்ன ஒருத்த குத்திட்டாயா, கத்தியால குத்திட்டாயா, பாடி பக்கம் ஓடுறாயா. ஐயோ, சந்துரு, சந்துரு, சந்துரு. சந்துரு, யாரைங்க அனுப்பிச்சது? யாரு ஒண்ணு அனுப்பிச்சது? சொல்லுடா. அம்மா பேசுமா, என்னோட பேசுமா. யாரு? சந்துரு. சந்துரு, சந்துரு. ஐயோ, ஐயோ, எனக்கு இருந்த ஒரே பிள்ளையை கொண்டுட்டனே. ஐயோ, சந்துரு, சந்துரு, சந்துரு. என்ன தம்பி, சூட் கேஸ்க்கு பிடியே காணோம்? கண்டடிச்சுங்க, பாக்கெட்ல இருக்கு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஹலோ. கங்கராச்சுலேஷன்ஸ். நீயா? 7 கடலுக்கு அப்பால ஒரு மலை, அந்த மலையில ஒரு கோட்டை, அந்த கோட்டையில ஒரு கூண்டு, அந்த கூண்டுல ஒரு கிளி, அந்த கிளியோட ரக்கையில உன் மகனோட உயிரை ஒளிச்சு வச்சிருந்தல்ல, அந்த ரக்கைய உன் கையாலேயே பிக்க வச்சிட்டேன் பாத்தியா? நீ யாரா? உண்மையை சொல்லு. நீ யாரு? யாருங்கிறது முக்கியம் இல்ல, என்ன சொல்றேங்கிறதா முக்கியம். யாரா இருந்தாலும் ஒண்ணு விட மாட்டேன். உன் கையில விளங்க மாட்டி, உன் கழுத்துல சுருக்க மாட்ட வரைக்கும் ஓய மாட்டேன். நீ உன் மகனை கொன்னதுக்கு நான் தூக்கில தொங்கணுமா? நல்லா இருக்க. என்ன பிடிக்கிறதுக்கு நீ போலீஸுக்கு போனா உன் மகனை கொன்னது நீதாங்கிறதுக்கு ஆதாரம் உனக்கு முன்னாடி அங்க போயிடும். அது மட்டும் இல்ல, நீ செஞ்ச எல்லா குற்றங்களுக்கான ஆதாரமும் அங்க போயிடும். அப்புறம் மனைவி, மக, மானம், மரியாதை எல்லாமே உன்னை விட்டு போயிடும். அந்த கைப்பிடிய போலீஸ் கிட்ட காட்டாம இருக்கிறது உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. சோ புத்திசாலித்தனமா நடந்துக்க. ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட்.
சைமன் என்ன என்னையா போயிட்டாருங்க. சாரி சந்துரு, ஐ எம் வெரி சாரி. சார் என்ன சார் ஆச்சு? சந்துருக்கு என்ன சார் ஆச்சு? நேத்து மிட் நைட்ல யாரோ சுட்டுட்டாங்க. யாரோ சுட்டுட்டாங்களா? அந்த கொக்காரனை விடக்கூடாது சார், அந்த பாவியை தூக்கல போடணும் சார். அவன் பிறந்த நாள்ல இப்படி ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை சார். மிஸ்டர் ரங்கநாத், உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் உன் கையாலேயே நீ கொலை செய்ய போற. உன் கையாலேயே நீ கொலை செய்ய போற. சுந்தரம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்க போறேன். இந்த டைரியில பார்வதிங்கிற பொம்பளைய பத்தி குறிப்புகள் பாத்துக்க. சுந்தரம், அந்த பொம்பளைக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன செய்யறான், எங்க இருக்கிறான்னு ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு தெரியணும். சொல்ல போனா என் வாழ்க்கையை அதுல தான் அடைக்கிறேன். சுந்தரம், இந்தா அவன் கிடைச்சான்னா நாயை இழுத்துட்டு வர மாதிரி இழுத்து வந்துரு. இதான் ஐயம்பேட்டாடி. இது அம்மா பேட்டாடி. ஓடுங்க. என்னமாச்சு உனக்கு? அது வந்துப்பா வினோத் இல்லப்பா, அவரும் நானும். வினோதா? ஒண்ணு இல்லப்பா, கனவுப்பா. ஆஹா, சரி சரி. இது என்னதோட வாழ்க்கை? ஒரு மாசம் கத்திரிக்கணும், ஒரு மாசம் கம்பி எண்ணணும். அதுலதான் தோற சுகம். கொஞ்சம் பொறுத்துக்க, சீக்கிரத்துல அவுத்து விட்டுறேன். தோற, எனக்கு ஒரு சந்தேகம். பார்வதி செத்தப்புறம் அவ பிள்ளை எங்க போனான்னு தேடி ரங்கனா உன்னை கண்டுபிடிச்சிட மாட்டான்? எங்க அம்மா செத்தப்புறம் எங்க தாத்தா என்ன பெங்களூரு கூட்டி போனார். எதிரிங்க என்னையும் கொண்டுடுவாங்களோன்னு பயந்து நான் செத்து போயிட்டதா எஸ்டாப்ளிஷ் பண்ணி யாருக்கும் தெரியாம நான் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாரு. இப்ப எங்க தாத்தாவும் இல்ல. இவங்க என்ன தேடிட்டு போனா அங்க வரைக்கும் தான் போக முடியும், இங்க வர முடியாது. இங்கே இரு. நீங்களா? உள்ள வாங்க சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க. வினோத், சந்துருவை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிற பொறுப்பை
உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு வந்திருக்கு. இஸ் இட்? ஐ எம் வெரி ஹாப்பி சார். என்ன சார் இது? சந்திர கொலை நடந்த அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு எவனோ திருட வந்திருக்கான். அவன் விட்டுட்டு போனது. அப்படிங்களா? ஆமா. ஏன் சார் இது இப்படியே போலீஸ்ல கொடுத்துட்டா அவங்க திருடனை பிடிச்சிட மாட்டாங்க? இல்ல வினோத், அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஓஹோ. வினோத் ஹியர். ஏன் துரை என்ன தடுத்த? ஹலோ, சௌக்கியமா? கதவை திறந்து கொடுத்துற, அவனை காலி பண்ணிடுற. அத நாளைக்கு பாத்துக்கோ. இல்ல துரை, என் உடம்புல பட்ட 10 குத்தும் அவன் உடம்புல பதியணும். சுப்பி, சொன்னா கேளு. போனவே என்ன வச்சுதானே உனக்கு ரங்கநாதன தெரியும்? நீ யார் அதை சொல்றதுக்கு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் என்ன சொல்றேங்கிறதா முக்கியம். இங்க பார், மெர்க்குரி ரங்கநாதன் சாரோட பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் இங்கிருந்து போனதை உன்னை கான்டாக்ட் பண்றேன். நான் இங்கிருந்து எவங்கிட்ட சொல்லிட்டானே, இப்ப இவனை சுட்டா அவன் போலீஸ்ல சொல்லிடுவானே. சொன்னா கேளு. போனவே அப்புறம் பேசுறேன். வினோத், எஸ், உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு முந்தி உனக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை கொடுத்துடலான்னு பாக்குறேன். அதுக்கு என்ன சார் இப்ப அவசரம்? நான் எதையுமே கடனா வச்சுக்கிறது. இப்ப புறப்படு, ஆபீஸ். சார், இந்த ட்ரெஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். மாணிக்கம், என் கூட ஒருத்தன் வந்திருக்கிறானே, அவனை க்ளோஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணி. கொண்டடா. வாங்கடா. நீ பிடிச்ச சிஐடி மட்டுமில்லை, உன்னை படைச்ச ஆண்டவனை வந்த
அடுத்து மனைவியை கொல்ல போறதை தடுக்க முடியாது. பொறுத்து பாரு. ஹலோ ஹலோ மாணிக்கம், மாணிக்கம், அவனை ஒண்ணு செஞ்சானே, விடுங்க அவனை. என்ன சார் உங்க ஆளுங்க தகராறு பண்றாங்க? ஏகேடிசி உங்ககிட்ட ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைக்க போறேன் இல்லையா, அதுக்கு இது டெஸ்ட். நான் அப்பவே நினைச்சேன் நீங்க டெஸ்ட் தான் பண்றீங்க. இஸ் இட்? பொறுப்பு ஒப்படைக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்களா? நோ டவுட். கீப் இட் as my advance. தேங்க்யூ. வினோத், என் எதிரியை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருவல்ல? கவலைப்படாதீங்க, உங்க எதிரி உங்க கையில. முத்துரத்தின பந்தல் அதில் முத்தமே தாரும் சென்றல் பத்தரை மாற்று தங்கம் எழில் பௌர்ணமி திங்களங்கம். முத்துரத்தின பந்தல் அதில் முத்தமே தாரும் சென்றல் பத்தரை மாற்று தங்கம் எழில் பௌர்ணமி திங்களங்கம். பாவை நான் உங்கள் சொந்தம். என் வானில் நட்சத்திரம் உன் செவ்வாயில் தென்பாண்டி முத்து சேரம் சிட்டு பொன்னோட பட்டு பூண்டடி தொட்டு பாரென சொல்லாரோ. என் நெஞ்சத்தில் உன் காதல் தேவாலயம். கண்டு போரினை சந்திப்போம் என இந்த பெண்மனம் கொள்ளாதோ. காற்றாடும் கூந்தல் கல்யாண பூப்பந்தல், காற்றாடும் கூந்தல் கல்யாண பூப்பந்தல். உன் தோளில் பூமாலை புள்ளும் பந்தல் அதில் முத்தமிழ் பாடும் தென்றல். பத்தரை மாற்று தங்கம் எழில் பௌர்ணமி திங்களங்கம். பாவை நான் உங்கள் சொந்தம். மாணிக்க கார்கால மேகங்களே பெண்மானுக்கு தேர் கொண்டு வாருங்களே. எந்தன் காதலி வண்ண பைங்கிழி வான தேவதை ஆகட்டும். என் கல்யாண வாழ்த்துக்கள் பாடுங்களே. அந்த காதலன் இந்த காதலன் காலம் நின்றிடலாகட்டும். நீங்கள் பண் கூட்ட என் கைகையால் மீட்ட, நீங்கள் பண் கூட்ட என் கைகையால் மீட்ட. சந்தோஷம் என்னாலும் அங்கே. முத்துரத்தின பந்தல் அதில் முத்தமே தாடும் சென்றல் பத்தரை மாற்று தங்கம் எழில் பௌர்ணமி திங்களங்கம். பாவை நான் உங்கள் சொந்தம்.
நாளைக்கு இதே நேரத்துக்கு வந்துருவில்ல? நான் வர முடியாதே. நாளைக்கு எங்க அப்பா அம்மாவுடைய கல்யாண நாள். இந்த சாப்பிடு. சாப்பிட மாட்டேன் போ. எச்சி பண்ணது அடிச்சனா தோலை உரிச்சிடுவேன். அப்பா, எனக்கு போர்ட் மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஏன் தாத்தா அம்மா எப்போ எச்சி பண்ணி கொடுக்குது? அதுவா, நான் சொல்றேன் கேளு. நீ பெரிய பணக்கார, உனக்கு நிறைய சொத்து இருக்கு. உன்னை கொன்னுட்டா உன் சொத்தெல்லாம் அபகரிக்கலாம்னு சொல்லி சோத்துல விஷம் வச்சுட்டாங்க. உன்னை காப்பாத்துறதுக்கு உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அன்னையில இருந்து அவ சாப்பிட்டு பார்த்த அப்புறம் தான் நீ சாப்பிடணும்னு சொல்லி உங்க அம்மா அடம் பிடிச்சிட்டு இருக்கா. மங்களா, என்னங்கம்மா? ஏண்டி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. தம்பி அதுவா குழந்தை சாப்பிடுது. டேய், உன்னை யாரடா சாப்பிட சொன்னது? இனிமே நான் சாப்பிட்டு வச்சதுதாம்மா நீ சாப்பிடணும். எனக்கு விஷம் வச்ச சாப்பாட்ட நீ சாப்பிட்டு செத்து போயிட்டேனா அப்புறம் வேற எனக்கு யாருமா இருக்காங்க? நான் முதல்ல சாப்பிட்டு செத்து போயிட்டா என்னை பிரிஞ்சு நீயும் உசுரோட இருக்க மாட்டேன். நம்ம 2 பேருமே செத்து போயிடலாமா? ஹலோ, மிஸ்டர் ரங்கநாதன். நீ யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் என்ன சொல்றேங்கிறதா முக்கியம். சொல்றது சீக்கிரமா சொல்லு மிஸ்டர். அவசரமா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணணும். சாரி, 1 minute. நீ யாரு? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? நீ ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? இப்பவாவது சொல்லு, இப்பவாவது சொல்லு. நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? சாரி சார், கான்ஸ்டபிள் போன் பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கங்க. நான் சொன்ன சரக்க இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு உங்க கையாலேயே ஏற்றுமதி பண்ணிடுங்க. ஓகே, குட் நைட். ஹலோ, அப்பா, இந்நேரத்துல எங்கப்பா போறீங்க? சாக போறேன். இன்னைக்கு நம்ம கல்யாண நாளுங்க. கல்யாணமாவது கருமாதியாவது. என்னங்க? ஹலோ, அம்மா நீங்களா? நான் வினோத் பேசுறேன். சார் இல்லீங்களா? அவர் எங்கேயோ போயிட்டாரு. என்னது, எங்க போயிட்டாரா? ஆமா வினோத், அவர் கோச்சிட்டு போயிட்டார். வழக்கமா போற இடத்துக்கெல்லாம் போன் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு பயமா இருக்குப்பா. கொஞ்சம் இருங்கம்மா, இத வந்துடுறேன். கல்யாண நாளும் அதுவுமா கோவிச்சிட்டு போயிருக்காருன்னா ஏதோ சீரியஸா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீங்க உடனடியா அவரை பாக்குறது நல்லது. எப்படி வினோத் பார்க்க முடியும்? அவர் எங்க இருக்காருன்னே தெரியலையே. அவர் எந்த வண்டியிலமா போயிருக்காரு? புது அம்பாசிடர்ல போயிருக்காரு. இந்த நேரத்தில் அவர் கண்டுபிடிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. உங்க வண்டி காணாம போயிடுச்சுன்னு போலீஸ் புகார் பண்ணா அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. யோசிக்காதீங்கம்மா, டிரைவர் இல்லாம தனியா போயிருக்காரு. பிரஷர் வேற, ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆகி போச்சுன்னா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குமா? இப்ப மணி 10 ஆகுது. சரியா 12 மணிக்கு அவரை பார்த்துடலாம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். பேசுங்க. போலீஸ் ஸ்டேஷன். பேசுங்க பேசுங்க. நான் மெர்க்குரி மில்ஸ் ரங்கநாத வைஃப் பேசுறேன். வணக்கம்மா. எங்க புது அம்பாசிடர் காணாம போயிடுச்சு. நம்பர் என்ன?
எவ்வளவு பெரிய பங்களா, வெள்ளக்காரன் கட்டுனது. உனக்கு விஷயம் தெரியுமா? இங்கதான் 9 கொலை நடந்திருக்கு. பேய் நடமாட்டம் ஜாஸ்தியா, அதனாலதான் ஒருத்தரும் குடி வரல. போலீஸ் கிளப்புக்கு விட்டுட்டாங்க. யாரு? நம்ம சிங்கார சடையப்ப வேட்டி கட்டிட்டு வரப்படாது. என்ன மிஸ்டர் ரங்கநாதன், ரைபிள் கிளப்ல மெம்பர் ஆயிட்டு ஒரு நாள் கூட ஷூட்டிங் பிராக்டிஸ் வரலையா? என்ன பண்றது, பிசினஸ்ல ஒரே டென்ஷன். பட் இன்னைக்கு ராத்திரி போலீஸ்காரங்க மத்தியில நிம்மதியா இருக்க போறேன். இந்தக்கம்மா. ஹலோ, வணக்கம்மா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்க கார் திருடு போலமா, உங்க ஹஸ்பண்ட் தான் வச்சிருக்காரு. ரைபிள் கிளப்ல இருக்காரு. ஓஹோ, அவர்தான் எடுத்துட்டு போயிருக்காருங்களா? வீட்ல யாருமே சொல்லலீங்க. அவர் மேல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு நினைச்சேன். சாரி ஃபார் த ட்ரபிள்ஸ். தேங்க்யூ வெரி மச். அவர் ரைபிள் கிளப்ல இருக்காராம். அப்படியா? அப்ப போய் கூட்டு வந்துருவோம். வேண்டாம் வினோத், அவர் என்ன பார்த்தா கோச்சுக்குவாரு. காலையில எல்லாம் சரியா போயிடும். சின்ன ஒரு ஜோக் சொல்லுங்க. ஜோக்கா சொல்றேன். ஒருத்தன் திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான். வருமான வரி அதிகாரி விடுவாரா? 10 லட்சத்தை கெட்டுறான்னாரு. 10 நிமிஷத்துல கெட்டிட்டான். அடுத்த வருஷம் அதே அதிகாரி வந்தாரு. 50 லட்சத்தை கெட்டுறான்னாரு. 5 நிமிஷத்துல கெட்டுறேன்னு ரூமுக்குள்ள போய் மிஷினையும் பேப்பரையும் கொண்டு வந்து கொடுத்து, நீங்களே அடிச்சு எடுத்துக்குங்க, எனக்கு நேரம் இல்லைன்னுட்டான். என்ன மிஸ்டர் ரங்கநாதன், நம்ம ஜோக்கு எப்படி? நல்லா இருக்கு. ஹலோ, என்னங்க சாப்பிட்டீங்களா? நான் மருந்து கொண்டு வரட்டுமா? நான் உன் புருஷன் இல்ல. நீ உன் புருஷனே சரியா புரிஞ்சுக்கலையே. யாரப்பா நீ? உன் புருஷன் ஒரு கள்ள நோட்டுக்காரன், ஒரு கொலைகாரன். நான்சென்ஸ். நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். புருஷங்க பல பேர் வீணா போறதே பொம்பளைங்க அவங்க பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கையாளர். என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும்டா. அப்ப அந்த படிக்கு பக்கத்துல இருக்கிற சிலைக்கு அடியில் ஒரு நோட்டு கட்டி இருக்கும் பாரு, 10,000 ரூபாய். அத்தனையும் கள்ள நோட்டு. உன் புருஷன் கையாளடி. உன் மகனை கொன்னது யாருன்னு நினைக்கிறேன்? எந்த பாவியோ கொண்டுட்டானே. நாசமா போக, அவன் தலையில இடி விழ. பொண்டாட்டி புருஷனை சபிக்க கூடாது. என்ன சொல்ற? உன் புள்ளைய உன் புருஷன் தான் கொன்னான்னு சொல்றேன். என்னது? அட பாவி. நான் பாவி இல்ல. கள்ள நோட்டு பிசினஸுக்காக உன் புள்ளைய பம்பாய் கப்பிச்சானே உன் புருஷன், அவன் பாவி. தன்னை காட்டி கொடுத்துருவானு பயந்து அவனையே தீர்த்து கட்டிட்டான் உன் புருஷன். இதுக்கும் ஆதாரம் வேணுங்கிறியா? அந்த நோட்டுக்கட்டுக்கு கீழே ஒரு கவர் வச்சிருக்கேன், எடுத்து பிரிச்சு பாரு, உனக்கு ஹிஸ்டீரியாவே வந்துரும். மணி, டைம் என்ன? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 11:45. தம்பி, உங்க கடிகாரத்துல டைம் என்ன? ரேடியோ டைம் 11:50. என்ன ரங்கநாதன், எல்லாருக்கிட்டையும் டைம் கேட்கிறீங்க? உங்க டைம் சரியில்லையா? ரங்கநாதன், வந்தது உங்க ராணிக்கு ஆபத்து. My queen is safe.
என்ன மிஸ்டர் ரங்கநாதன், ஏதோ அவசரமா பேசணும் போல இருக்க, போய் பேசிட்டு வந்துருங்களேன். அது ஒண்ணும் இல்ல. லட்சுமி, நீ அந்த ரூம்ல உட்காரு போ. என்ன ரங்கநாதன் தப்பு தப்பா ஆடுறீங்க? போங்க, போய் பேசிட்டு வாங்க. நிக்கிறாங்க இல்ல? போங்க மிஸ்டர் ரங்கநாதன், அவர் தான் சொல்லிட்டாரு இல்ல, போங்க. எழுந்துருங்க, நான் பாத்துக்கிறேன். அட நீங்க போங்க, உங்க இடத்துல நாடுறேன். உன்னை யார் அனுப்பிச்சது? சொல்லு, யார் அவன்? சொல்லு. இதுக்காக இங்க வந்து உண்மையை சொல்லு. இதை யாரும் அனுப்பிச்சது? சொல்லு. என் மகனையே கொன்னீங்க. லட்சுமி, சந்துருவையே கொன்னீங்க. சத்தப்பட்டு பேசாத. அவனையே கொன்னீங்க, என் மகனையே கொன்னீங்க. சொல்லுது கேளு, சத்தப்பட்டு பேசாத. இது அவங்க கிட்டே காட்டுறேன். லட்சுமி, என்ன விடு, நீ ஒரு கொலைகாரன். பெத்த மகனையே கொன்ன பாவி. என்னை விடு. மிஸ்டர் ரங்கநாதன், உங்க ராணி அவுட். லட்சுமி, 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 ஐயோ என்ன பாருமா. ஐயோ லட்சுமி, 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 லட்சுமி. லட்சுமி, ஐயோ நானே உன்னை கொண்டுட்டேன். லட்சுமி, என்னம்மா புறப்பட்டாச்சா? ராத்திரி நேரம் பார்த்து போங்க. வணக்கம்மா. ரங்கநாதன், ரங்கநாதன், என்ன மயான அமைதியா இருக்குது? எங்க போயிட்டாரு? அம்மாவை அனுப்பிச்சிட்டாரு. அலுப்பு தீர குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வரதுக்குள்ள ஒரு ஆட்டம் போடுவோம். வாங்க வழங்க.
லட்சுமி ரங்கநாதன், மிஸ்டர் ரங்கநாதன், ரங்கநாதன், கதவு தரங்க சார். வாங்க. ரங்கநாதன், மிஸ்டர் ரங்கநாதன், மிஸ்டர் ரங்கநாதன். I'm sorry, sir. உங்க ஒய்ஃப் கார் ஆக்சிடென்ட்ல பேன் ஆகி செத்து போயிட்டா. எங்க அம்மா என்ன விட்டு போயிட்டாங்க. I am motherless. I am motherless. I am helpless. அது எனக்கே தெரியல, நான் எத்தனை பேருக்கு முத்தம் கொடுத்தேன். எனக்கே தெரியல, அது எனக்கே தெரியல, என்ன எத்தனை பேர்களோ அள்ளி அணைச்ச கணக்கும் பார்க்கல, நான் கணக்கும் பார்க்கல, நான் கணக்கும் பார்க்கல. ஒருத்தன் சொல்லாத கேள்விய போட்டா உடனே சொல்லுன்னு பதில கேட்டா முடிச்சு அம்மாடி தவிச்சு. அப்போ 3ஆம் கிளாஸ் 8 வயசு அந்த காத்தியார பார்த்து 5 மனசு நான் எத்தனை பேருக்கு முத்தம் கொடுத்தேன். எனக்கே தெரியல, அது எனக்கே தெரியல.
வினோத், வினோத். ஹலோ சார். வினோத், இப்ப ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தியே, அவன் எங்க? இப்படித்தானே போனா? அப்படியா? அவன் எதுக்காக அடிச்ச? பர்ஸ் அடிச்சுட்டான், 2 போட்டேன், போட்டுட்டு ஓடிட்டான். அவன் கையில ஏதாவது பச்சை குத்தி இருந்ததா? பச்சையா? இருட்டுல கவனிக்கல சார். ஆமா, மறுபடியும் அவனை பார்த்தா அடையாளம் தெரிஞ்சுக்கவில்ல? ஒய் நாட்? ப்ளீஸ், எப்பவாவது அவன் கையில கிடைச்சா எங்கிட்ட கொண்டு சேர்க்கணும். டெஃபினெட்லி. தேங்க்யூ. இந்த பக்கம் தானே போனா? எஸ். என்ன ஆனா? ஹலோ காளி. என்ன தர? யூ டேம் இட். அறிவு இருக்கா உனக்கு? ரங்கநாத ஆளுங்க இந்த சிட்டி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. பயப்படாத தர, பத்திரமா வந்துடுறேன். அவனை ரங்கநாத ஆளுங்க மறைக்கிட்டாங்க. சுமாரி கதா தரடா, வேமானி கைதடா. என்ன பாரு? அந்த வெளியில கீச்சுவேன். வேமானிங்களா? டாய் டாய். பரீட்சையை ஒரு தடவை எழுதித்தாண்டா எனக்கு பழக்கம். உன் விஷயத்துல 2வது தடவையும் எழுத வேண்டிய அவசியம் ஏற்பட்டுடுச்சு. இந்த முறை நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா உன் தலை துண்டா விழுந்ததுக்கு அப்புறம் தாண்டா இந்த இடத்த விட்டு நான் போக போறேன். என்னடா சிரிக்கிற? நான் சாகிறத பத்தி கவலைப்படல. எனக்கு அடுத்து நீ சாக போறியே, அத நினைச்சுதான் சிரிச்சேன். நான் தங்கி இருக்கிறது ஒரு போலீஸ்காரன் வீடு. 4 நாள் போகலன்னா பூட்டை உடைச்சு பாப்பாங்க. அங்க உன் மகனை கொன்னதுக்கு, மனைவியை கொன்னதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. மரியாதை அட்ரஸ் இல்ல. தோலை உரிச்சுவேன். காடி, இது பல பேர் மீத பலி வாங்கியிருக்கு. மரியாதையாவும் அட்ரஸ் சொல்லிடு, இல்ல உண்மை எனக்கு பலி ஆக்கிடுவேன். ஏத்துக்கடா. ஐயா போன் வரப்போ ஒளி வர்றா. நான் திரும்ப வர்றதுக்குள்ள அட்ரஸ் சொல்லிடு, இல்ல கரும்பு சார புழிகிற மாதிரி புழிஞ்சிடுவேன். மணிக்கம் ஜாக்கிரதை. காளி, ஏண்டா மச்சு, ராஜாவை போடுறா. ஆமா, இவரு ராஜாவை போட்டா கிழிச்சிடுவார். ஆமா ஆமா, நீ என்ன ஜெயிச்சிட போறிய? நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா. காளி, இவனுக்கு இது தெரியும். என் பேரை சொல்லி கூப்பிட்டானே. எது மின்சாரம் போகுது?
களி தர களி களி காளிய உங்க ஆளுங்க உண்மையாவே காலியாக்கிட்டாங்க. அவ ஆவிக்கு ஒரு துணை வேண்டாம். அதனால ஹலோ, ஹலோ, யார் பேசுறது? நான் ரங்கநாதனோட பிசினஸ் பார்ட்னர், அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பேசுறேன். கொஞ்சம் இருங்க, இது எங்க அப்பாவை கூப்பிடுறேன். நான் சொல்ற விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லிடுங்க, அது போதும். அந்த கடைசி விஷயத்த வர்ற 15ஆம் தேதி முடிச்சிட சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே, சொல்லிடுறேன். அப்பா, அப்பா, உங்களுக்கு ரொம்ப வேண்டியவராப்பா போன் பண்ணாரு. ஏதோ கடைசி விஷயமாமே, அத 15ஆம் தேதி முடிச்சிட்டு சொன்னார்ப்பா. என்னப்பா? ஒண்ணுமில்லமா, ஒண்ணுமில்ல, நீ போம்மா. வினோத், சொல்றத நல்லா கேட்டுக்க. இப்போ நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கிறேன். என் டாக்டர் கீதாவை வெளிநாட்டுக்கு அனுப்புறதா நான் முடிவு பண்ணிருக்கிறேன். 15ஆம் தேதி காலையில பிளைட். ராத்திரிலாம் வானத்துல பறந்துகிட்டு இருப்பா. நோ ஒன் கேன் டச். என்ன சார், வயசு பொண்ணு தனியா அனுப்புறீங்க? நோ, அவளோட நீயும் போற. நானும் வழித்துணையா இல்ல, வாழ்க்கை துணையா. என்ன சார் சொல்றீங்க? கீதாவையும் உன்னையும் ஹனிமூனுக்கு ஃபாரினுக்கு அனுப்ப போறேன். சாரி சார், நான் ஒரு முக்கியமான கேஸை டீல் பண்ணிட்டு இருக்கேன். 15ஆம் தேதி அவளை அனுப்பி வைத்தேன். அதுக்கு முன்னாடி அவ கல்யாணத்தை முடிக்கணும். யாருக்கு அவளை கட்டி வைக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை. I thought you love her. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க சார். உன்னை எவ்வளவோ நம்பி இருந்தேன். என் நம்பிக்கை உடைச்சிட்டியப்பா. பிளீஸ் மறுபடியும் யோசிச்சு பாரு. அப்பா, எனக்கு மாலை போட உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா என்
ஏதாவது ஒரு மாலையை போட்டுடுங்க. கீதா அம்மா, ஆமாப்பா, வேற யாரையாவது கட்டிக்கிற நிலைமை எனக்கு ஏற்பட்டா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன்ப்பா. நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா என் திட்டம் வீணாயிடும். அதனால உன்னை தற்கொலை பண்ணிக்க நான் விட்டுடுவேனா? அதுக்காகவா நான் இத்தனை நாள் உன்னோட பழகினேன்? பின்னே அப்பா கிட்ட அப்படி சொன்னீங்களா? மண்டு பால் சாப்பிட வேண்டாம்? எனக்கு வேண்டாம், எச்சில் பட்டு. சரி, நான் குடிச்சேன். எனக்கு அப்படி ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் நைட். நாளைக்கு நிரந்தரமா தூங்க போறேன். அதுக்கு இன்னைக்கே ஒத்திக்கு பார்க்க போறேன். கீதா, கீதா எங்கம்மா போயிட்டாரு? ஃளைட்டுக்கு டைம் ஆச்சே. மார்னிங் எக்ஸசைஸ்க்கு ரன்னிங் போனாருப்பா. என்னம்மா எக்ஸசைஸ் இன்னைக்கு போய் அறிவு இருக்கு அவனுக்கு? வேணாம்னு சொல்லிருக்க வேணா? அவர் ஆபீஸ்க்கு போன் பண்ணி பாக்கவா? குயிக் குயிக். என்னடா கராத்தே பண்ற? இந்த யாமகுச்சி சிஷ்யனு கராத்த கண்ணாயிரத்தை பார்த்தா இந்த கேள்வி கேட்ட நீ? உனக்கு பரோட்டா கராத்த என்னன்னு தெரியுமாயா? என்னடா தரைய போட்டு குத்திட்டு தடுமாற? ஒன்னு அடிச்சுட்டானா? இந்த அட்வொகேட் ஆறுமுகத்தோட பையனை கராத்தே கண்ணாயிரத்து மேல கைய வச்சுட்ட நீ? என்ன அடிச்சுட்டு எங்க அப்ப நடுற பாக்கலாம். அப்படி சொல்றேன் சிங்க குட்டி என்ன? உங்க அப்பனையும் அடிப்பேன், உங்க தாத்தாவை அடிப்பேன்டா. என்ன அடிச்சுடுவியா? எங்க அப்பா கிரீன் பேசுடா. அத பின்னாடியே போறாரா? நான் பின்னாடியே போறேன், முன்னாடியே வருவேன். என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிடுவியா? போலீஸ் போலீஸ். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். யோ, நம்பரை டயல் பண்ணியா? கரெக்ட், தேங்க்யூ. நம்பர் என்ன? 100. தேங்க்யூ. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். மூக்குல ரத்தம் வருது. அட்வொகேட் ஆறுமா மூக்குல. போனாலும் சரி, இந்த கேஸ நானே நடத்துவேன். என்ன படம் ரோஜினா போச்ச? பேசாம குஞ்ச முடியாது. உட்கார்ல. நானும் உட்கார மாட்டேன். சட்டத்துக்கு எல்லாரும் சமம். குஞ்சு பேசாம. நான் இந்தியன் பீனல் கோட்ல இருந்து இன்டர்நேஷனல் லா வரைக்கும் படிச்சேன். அடிச்சவனா அடி வாங்கினவனும் சமம்னு எந்த சட்டத்திலேயே சொல்லிருக்கு? இங்க பேசுங்க, அங்க விட்டுருங்க. என்ன கேஸ்? என்ன எங்க கலாட்டா?
இந்த ஸ்டேஷன் என்னுடைய இன்சார்ஜ்ல இருக்கிற வரைக்கும் ஒரு இலை அசைகிற சத்தம் கூட கேட்கக்கூடாது. அமைதியா உட்காருங்க. உட்கார முடியாது. நானும் உட்கார முடியாதுங்க. என்ன கட்டியா? இல்லைங்க, உட்கார இடத்துல அடிச்சுட்டேங்க. ஒரே புழுக்கமா இருக்குல்ல சார்? ஐயா நீங்க வருவீங்கன்னு முதல்ல அந்த ஸ்டேஷனை ஏஜி பண்ணி வச்சிருக்கணும். அப்படித்தானே? முதல்ல அந்த ஃபேன் ஆஃப் பண்ணியா. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. கேடி லிஸ்ட்ல பாத்திருப்பீங்க சார். மிஸ்டர் உண்மை சொல்லல, என்ன சொல்றாரு? பாத்தீங்களா சார், இந்த அட்வொகேட் ஆறுமுகத்தோட சன்ன கேடின்னு சொல்லிவிட்டான் சார். இவன் சும்மா கூட கூடாது. தொப்பி நினைக்காதே, வாய மூடு. சும்மா இருந்த அப்பாவிகளை எல்லாம் அடிச்சு போட்டு கேட்டா திமிரா வேற பதில் சொல்றியா? சும்மா இருந்தவனையும் அடிப்பேன், இல்லாதவனையும் அடிப்பேன். கேட்க நீங்க யாரு? நான் யாரா? இந்த 20 வருஷம் சர்வீஸ்ல என்ன எவனுமே இப்படி கேட்டது கிடையாது. நீ கேட்டுட்ட இல்ல? அதுக்காக உள்ள தள்ளிடுவியா? இவனை உள்ள பிடிச்சிட்டாள். தள்ளினா வர முடியாதா? உள்ள வச்சு பூட்டிட்டா? வச்சு பூட்டி பாருங்க. 10 நிமிஷத்துல வெளியே வந்து காமிக்கிறேன். 10 நிமிஷத்துல வெளியில வந்துருவியா? வந்துருவியான்னு இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு தான் ஐயா ஸ்டேஷனுக்கு வருவாரு. அது வரைக்கும் நீ உள்ளதான் கிடக்கணும். சோறும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. என்னையா பரா பாக்குறியா? இப்ப தள்ளு. போயா ஐயா ஐயா, சாப்பாடு இலையில போட்டாங்களா? இலையில போடாத, என் தலையில போடு. சாப்பாடா சாப்பாடு. போயிடுச்சுமா, பிளைட் போயிடுச்சு. பிளைட் போனா போட்டும்பா, அவரு காணலப்பா. அவர் வழக்கமா போற இடத்துக்குலாம் போன் பண்ணி பாத்துட்டேன். அவருக்கு என்னாச்சோ தெரியல, எனக்கு பயமா இருக்கு. போலீஸ்க்கு போன் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். ஐயோ அஞ்சல, இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கிறேன். இப்ப எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. சொல்லிட்டாவது செஞ்சிருக்கப்படாதா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உடம்ப விடுறா, டிஸ்டர்ப் பண்ணாத. அஞ்சல 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 யாருங்க? நம்ம பொண்டாட்டிங்களா? ஆமா. இல்ல கொன்னு விடுவேன், கொன்னு. அவ ஏன் பொண்டாட்டிடா. அஞ்சல, நான் மந்த வேலையில, நீ மண்ணடியில. மண்ணுக்கடியிலையா? எப்பங்க தந்தி வந்தது? அடே அறிவ அடமான வச்சவனே, மண்ணடி ஏரியாவுல இருக்காடா. என்ன மந்த வழிக்கு மாத்தி விட்டாங்க. இங்க வர ஆர்டர். மந்த வழிக்கு போறதுக்கு ஏங்க அழுவுறீங்க? மண்ணடிக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கடா. அவங்க குடுத்து குடுத்து பழகிட்டாங்க, நான் வாங்கி பழகிட்டேன். கை நீட்டி வாங்குறத ஓபனா ஒத்துக்கிறீங்க? இல்ல கடன்காரா, கடன் வாங்குறத சொல்றேன்டா. ஹலோ ஹலோ, நான் தான் ஏட்டு சிங்காரம் பேசுறேன். யாரு? ஐயா எஸ்ஐங்களா? ஐயா கமிஷனர் ஐயாவுங்களா? ஆமாங்க ஐயா, வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. யாருங்க ஐயா? மெர்க்குரி மில்ஸ் ரங்கநாத ஐயாவுடைய மருமகருடைய ஐயாவுடைய ஐயாவுங்களா? ஐயா ஐயா, அவரை சேர் போட்டு வெளியில உட்கார வச்சிருக்கிறேங்க. பேன் போட்டு விட்டுருக்கிறேன். சாப்பாடுங்களா? கோழி பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப மரியாதையா நடத்துறேங்க. இப்ப இப்ப விட்டுறேன். அஞ்சல, இப்ப நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? இடையா பிரியாணி பிரமாதம். ஏன் தம்பி, நீங்க விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? வாங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. வராதீங்க. ஒரு தடவை வந்தீங்க, எனக்கு மாத்திரை ஆகி போச்சு. இன்னொரு தடவை வந்தீங்க, என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்படியே போயிடுங்க. உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப எல்லாமே நாசமா போயிடுச்ச. மாப்பிள, உங்களுக்காக தெரிஞ்சிருக்க வேணாம். என் பேரை சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷம் உங்களை வெளியே அனுப்பிச்சிருப்பானே. அது உங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். அவமானப்படுத்துறதோ என்ன என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியலையே. கீதா, கீதா, என்னப்பா? இன்னைக்கு நீ மாப்பிளையும் நம்ம போரூர் பங்களாவில் தான் தங்குறீங்க. சீக்கிரம் ரெடியா போ. அங்க எதுக்கு பார்த்தா சொன்னதே போ. மாப்பிள, சீக்கிரம் ரெடியா போ. பை ஆல் மீன்ஸ். நான் கார்ல இருக்கேன், சீக்கிரம் வாங்க.
பெட்டியெல்லாம் எடுத்துவாங்க. ராத்திரி பூரா நீங்க 2 பேரும் உள்ளதா இருக்கிறீங்க. ஒரு ஈ எறும்பு கூட இதுக்குள்ள வராது. காத்து வரும் இல்ல, மூச்சு திணறுமேன்னு கேட்டேன். நாளைக்கு நானே வந்து உங்களை திறந்து விடுறேன். பவுல்ல என்ன பாது? பவுல்ல ஆமா, உங்க அப்பா நம்மள மேல பிளைட்ல பறக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. இப்படி அடைச்சு வச்சுட்டாரு. கூட்டிட்டு சாவியும் எடுத்துட்டு போயிட்டாரு. அவருக்கு என்ன வந்துருச்சு? பைத்தியமா இருக்குமோ? நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். ஆமா, நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதோ? அப்படின்னா நீதான் ஃபர்ஸ்ட் நைட்ல தூங்கிட்டியே. தூங்கிட்டேனா? என்ன? ஆமா, நிஜமாவே தூங்கிட்டேன் போல இருக்கு. ஐம் சாரி. பரவாயில்ல பரவாயில்ல, இன்னைக்கு ஜமாச்சிரும். தீப்பெட்டி எடுத்தேன். பெட்டி எடுத்தியா? நான் பயந்தே போயிட்டேன். வேற எதையும் எடுத்து பத்து வை. என்ன என்னது? புகையை உறிஞ்சிட்டேன். இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஆம்பளைங்க மட்டும் தான் சிகரெட் பிடிக்கணும், குடிக்கணும், எல்லாம் பண்ணணும். பொம்பளைங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாத. அம்பளைங்க நினைச்சா கூட முடியாத ஒண்ணு பண்றீங்களே. என்னது அது? உள்ளே பத்துக்கிறது. 5 minutesல குளிச்சிட்டு வந்துடுறேன். இப்ப ஒண்ணும் நடக்கலையே. அதுலயே இருங்க. விழுப்புரம் விருத்தாச்சலம் வழியாக திருச்சி செல்லும் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் இன்னும் சில வினாடிகளில் 1வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். ஓ, ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ்ல போறியா? என்னங்க இது ட்ரெயின் சத்தம்? இது எடுத்த. இது வந்து ஒரு ரிசீவர். அதுக்கே பதறீங்க? ஒரு கேஸ் செட்டில் பண்றேன் ட்ரெயின்ல. ஐயோ, இந்த நேரத்துல கூட உங்களுக்கு கேஸ் தானா? இந்த ஒரு கேஸ் தான் என் கடைசி கேஸ். இதுல நான் ஜெயிச்சாகணும். நீங்க எந்த கேஸ்ல தோத்துருக்கீங்க இதுல தோக்கறதுக்கு? தேங்க்யூ. ஹலோ, நான் வினோத் தான் பேசுறேன். என்னது வெடிகுண்டா? எங்க படிக்கலையா? என்ன சொல்றீங்க? ஹலோ, அப்படியா? ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ, கீதா, நம்ம படிக்கிற வெடிகுண்டு இருக்கான். தேடி பாரு. வெடிகுண்டா? என்னங்க இது காலிங் பெல்? அதையே எடுத்த. அங்க தேடி பாரு. அங்க அங்க. டைம் பாம்புங்க. டைம் பாம்பு தான். 2 ஒரே டைம்ல வெடிக்குமா? 2ஆ? முண்டம் இங்க இல்ல. உங்க அப்பா பெட்டில ஒண்ணு இருக்கான். அதுவும் 12 மணி வெடிக்குமா? ஐயோ அப்பா, அப்பாக்கு ஒரு போன் பண்ணுங்க. அவர் வீட்ல எங்க இருக்காரு? ராக்போர்ட்ல போய்கிட்டு இருக்காராம். இப்ப என்ன பண்றது? அது வெளியே போட்டுடுங்க. அறிவு இருக்கு அவனுக்கு. இத வெளியே போட்டா நாம எப்படி வெளியே போறது? உங்க அப்பனை எப்படி காப்பாத்துறது? வேற என்னங்க பண்றது? எனக்கு யோசிக்க விடு. இத 12 மணிக்கு வெடிக்கிற மாதிரி வச்சிருக்கான். உடனே வெடிக்க வைக்கிறேன். இங்கேவா வெடிக்க வைக்க போறீங்க? இங்க இல்ல, அங்க. அது வெடிக்கிறதுக்குள்ள உள்ள போயிடுவோம். வா. வெடிகுண்டை யாருங்க வச்சிருப்பாங்க? உங்க அப்பனுக்கு ஊரெல்லாம் எதிரிங்க. ஒரு எதிரி குண்டை வச்சுட்டான். அவனுக்கு எதிரி போன் பண்ணிட்டான். ச்சே, ஒரே எதிரிங்க பயம். எதிரி வீட்டுல பொண்ணு எடுத்த தப்பா போச்சு. இப்ப உங்க அப்பனை வேற காப்பாத்தணும். வா. எங்க
எங்க கிளம்பிட்டீங்க? அப்பா பெட்டியில வெடிகுண்டு இருக்கா, அவரை காப்பாத்த போறோம். அவரை காப்பாத்திக்க அவருக்கு தெரியும், நீங்க என் பின்னாடி வாங்க. மிஸ்டர், நாங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நானும் சீரியஸா தான் பேசுறேன். இந்த எல்லைக்குள்ள யாரும் வரவும் கூடாது, இந்த எல்லையை விட்டு யாரும் போகவும் கூடாது. அதை பாத்துக்கிறது தான் என் வேலை. அப்படியா? உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். பாக்கிட்டா இது எந்த ஸ்டேஷன்? செங்கல்பட்டு. அப்பா, மாமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? அப்பா, உங்க பெட்டியில வெடிகுண்டு இருக்கா? என்ன வளர்ற? ஆமாப்பா, எங்க ரூம்லயே வெடிகுண்டு இருந்துச்சு. அதை வச்சு கதவை உடைச்சுதான் நாங்களும் வெளியில வந்தோம். உங்க பெட்டியில வெடிகுண்டு இருக்கிறதா போன் வந்துச்சு. அதனாலதான் உங்களை காப்பாத்துட்டு ஓடி வந்தோம். கீதா, இந்த போட்டோ பாரு. ஏமாமா, நீங்களா இப்படி? ஏன் கொன்னீங்க? ஏன் கொன்னீங்க? ஏன் கொன்னீங்க? சொல்லுங்க மாமா, எதுக்காக கொன்னீங்க? நீ மனுஷனே இல்ல, நீ கொலைகாரன், நீ ஒரு ராட்சச. உன்னை சும்மா விடக்கூடாது, உன்னை தூக்கில போடணும்.
கீதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற? எஸ் உன்னை பெத்த அப்பனையே விலங்கு மாட்டி தெருவா இழுத்துட்டு போனங்கறியா? எஸ். இங்க பாரு கீதா, நல்லா யோசிச்சு பாரு. ஒரு கொலைன்னா பரவாயில்ல, 2 கொலை. அவர் தூக்கல தகணுமா? எஸ் எஸ் எஸ். மாமா, உங்க கையில விலங்கு மாட்டி போலீஸ்கார கைது பண்றதா? உங்களை தூக்கல போறதா? நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஊரெல்லாம் உங்களை கொலைகாரன்னு பேசுறதா? நோ நோ நோ. போலீஸுக்கு சத்தம் போட்ட சுட்டு கொன்னுடுவேன். கழுதை சுடுங்கப்பா சுடுங்க. ஏன் பண்ணிட்டீங்க? அம்மாவையும் அண்ணனையும் கொல்ல மாதிரி என்னையும் கொன்னுடுங்க. நானா அவங்களை கொலை செய்யலம்மா, என்ன ஒருத்தன் செய்ய வைக்கிறான். என்னப்பா கதை சொல்றீங்க? இதை நான் நம்பணுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நானே கொலை செஞ்சுட்டு நானே எப்படிமா போட்டோ எடுத்திருக்க முடியும்? படம் யார் எடுத்தாங்கிறது முக்கியம் இல்ல, கொலை ஏன் செஞ்சீங்க? ஐயோ மாப்பிள்ளை, புரியாம பேசுறீங்களே. அந்த படம் எடுக்கிறவன் தான் என்ன கொலை பண்ண வைக்கிறான். அம்மா, இந்த தேதியில இந்த நேரத்துல உன் கையால உன் மகனையும் மனைவியும் கொலை பண்ண வைக்கிறேன்னு சொன்னான். நான் எவ்வளவு உஷாரா இருந்தேன். என்னால முடியலையே. இன்னைக்கு உன்னை என் கையால கொல்ல வைக்கிறேன்னு சொல்லி இருந்தாம்மா. அதுக்கு பயந்துதான் உங்களை பூட்டி வச்சுட்டு நான் தப்பிச்சு ஓடியாந்தேன். நான் இந்த ட்ரெயின்ல வர்றது யாருக்குமே தெரியாது. இதை எப்படியோ கண்டுபிடிச்சு உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன் அம்மா. என்னங்க இது ட்ரெயின் சத்தம்? இது எடுத்த, இது வந்து ஒரு ரிசீவர். இந்த வழக்குக்கு நீங்க தான் நீதிபதி. நீங்க தீர்ப்பு சொல்லுங்க, நான் தீர்த்து வச்சேன். நானா இருந்தா அந்த வில்லனை கொல்ல மாட்டேன். அவன் எப்படி தன் தாய தன் கையால கொன்னுட்டு வேதனைப்படுறானோ அதே மாதிரி அவன் காலம் பூரா சித்திரவதை அனுபவிக்கணும். தேங்க்யூ வெரி மச். அவன் ஏன்பா எங்களெல்லாம் உங்க கையால கொல்ல வைக்கணும்? தெரியலையேம்மா, நான் யாருக்கு எந்த துரோகமும் செஞ்சது இல்லையம்மா. போய் சொல்றீங்க. அவங்க அம்மாவை அவன் கையால கொல்ல வச்சீங்க, அதுக்கு அவன் இப்படி பழி வாங்குறான். அப்படின்னா அப்படின்னா அவனுக்கு தெரியுமா? தெரியும். யாரவன்? சொல்ல மாட்டேன். உன் அம்மாவையும் உன் அண்ணனையும் நான் கொல்றதுக்கு காரணமா இருந்தவன், நம்ம குடும்பத்தையே அழிச்சவன் யாருன்னு தெரிஞ்சிருந்துமா சொல்ல மாட்டேன்? சொல்லவே மாட்டேன். You damn it! நீ செத்துட்ட. மிஸ்டர் ரங்கனா, அது நீயா? நீயா? நானே தான். இப்போ நான் தான் ஜெயிச்சேன். எப்போ உன் மகளை நோக்கி நீ ஒரு குண்டை சுட்டியோ அப்பவே அவ செத்து போயிட்டா. இப்ப இருக்கிறது என் மனைவி. இப்ப நீ என்ன கொல்ல துடிக்கிறியே, என் அம்மா செத்தப்பவே என்ன நீ கொண்டு இருக்கணும். அப்படி செய்யாதனாலதான் நீ உன் மகனை கொன்ன, உன் மனைவியை கொன்ன. இப்ப நீயே உன் மகளை விதவையாக்க போற. வினோத்! வினோத்! வினோத்!